ரைட். இப்போ பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க இப்போதைக்கு இந்த பிசினஸ் ஸ்டடி செமினார்ல யூனிட் 1ம், யூனிட் 12ம் முகாமைத்துவமும், வணிக அடிப்படைன்ற யூனிட் 2 யூனிட்டும் வந்து முடிஞ்சிட்டு, இப்ப நாங்க 2வது யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு சிலபஸ நாங்க பார்த்துட்டு, ஒரு யூனிட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் சிலபஸ் அப்படி மாறி மாறி தான் போகும் அப்படின்றத நான் ஆரம்பத்திலே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போக்குள்ளே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல. அது மாரி வந்து இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்றும், செகண்ட் இயர்ல ஒரு யூனிட்டும் முடிச்சிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்திருக்கிறோம். யூனிட் 2 அலகு 2 அதாவது சமூக பொறுப்பு, வணிக ஒழுக்கம், நிலைபேறான அபிவிருத்தி என்பவற்றின் வணிகத்தின் மீதான செல்வாக்கு. ரைட். இதுதான் நாங்க அந்த அலகு 2ல நாங்க பார்க்க போறோம். சமூக பொறுப்புகள், அது மாரி வணிக ஒழுக்கம், நிலைபேறான அபிவிருத்தி. இந்த 3 விடயங்களும் வந்து வணிகத்திலே எவ்வாறான தாக்கத்த செலுத்தப் போகுது அப்படின்றத நாங்க என்ன செய்ய போறோம்னா, விரிவா பார்க்கிறது தான் இந்த அலகு 2 அப்படின்றதுக்குள்ள சொல்லப்பட்ட விடயம். இந்த அலகு 2 பொறுத்தவரையில தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு 3 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. இந்த 3 தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அலகு 2 அப்படின்றது வந்து உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது. அந்த 3 தேர்ச்சி மட்டங்களும் என்னன்னு சொன்னா, முதலாவது வந்து வணிகங்களினால சமூக ரீதியான பொறுப்புக்கள நிறைவேற்றுவதன் முக்கியத்துவம். 2வது சூழலை நேசிக்கக்கூடியதாக கருமம் மாற்றி நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் சரி நிலையான அபிவிருத்தி அல்லது நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொல்றது. இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்கின்ற முறை. நிலைபேறான அபிவிருத்தி சம்பந்தமா பார்ப்போம் 2வது தேர்ச்சி மட்டத்துல. 3வது வந்து வணிக ஒழுக்க விழுமியம் சம்பந்தமா. அப்படி 3 விடயத்தையும் நாங்க வேற வேறையா ஒவ்வொரு தேர்ச்சி மட்டத்தினூடாக பார்ப்போம். முதலாவது வந்து என்ன? சமூக ரீதியான பொறுப்பு. 2வது என்ன? நிலைபேறான அபிவிருத்தி. 3வது வந்து ஒழுக்க விழுமியம். இத நாங்க என்ன செய்ய போறோம்? விரிவா பார்க்க போறோம். இந்த 3 தேர்ச்சி மட்டங்களின் ஊடாக. அந்த 3 தேர்ச்சி மட்டங்கள் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து 2வது அலகு 2 அப்படின்றது வந்து உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இந்த யூனிட்ல என்ன இருக்குது? என்ன விஷயத்த படிக்க போறோம்? என்னென்ன உள்ளடங்கிக்குது? விளங்கிச்சா சொல்றது? அப்படின்றத முதலாவது நீங்க உள்வாங்கினீங்கன்றா உள்வாங்கி அதுக்கேத்த மாரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது இப்ப உதாரணமா, இப்ப சமூக பொறுப்புகள்ல வந்து முதலாவது என்ன செய்ய போறோம்? சமூக பொறுப்புகள் அப்படின்றதுக்குள்ள சமூக ரீதியான பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவம் அப்படின்ற யூனிட்டுக்குள்ள வந்தோம்னா அப்ப சமூக பொறுப்புண்டா என்ன அது சம்பந்தமாக வந்து சில நிறுவனங்கள் சில நபர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அது சம்பந்தமான வரைவிலக்கணங்களை சொல்லி இருக்கிறாங்க அந்த வரைவிலக்கணங்கள் என்னென்ன வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்குது சரியா அதே மாதிரி வந்து வணிகம் ஒன்றினால சமூக ரீதியான பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய அந்த தரப்பினர்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படி அந்த தரப்பினர்களால நிறைவேற்றக்கூடிய பொறுப்புகள் என்ன என்ன இருக்குது சரியா அதே மாதிரி வந்து சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம் வணிகங்களுக்கு கிடைக்கிற நலன்கள் என்ன இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம்னா தேர்ச்சி மட்டம் 1ல பார்ப்போம் அதாவது தேர்ச்சி மட்டம் 2.1ல பார்ப்போம் விளங்கிட்டா அப்ப இப்படியாக வந்து ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்களையும் என்ன என்ன விடயங்கள் உள்ளடங்கிக்குது அப்படின்றத நீங்க ஷோர்ட்டா எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்போ ஒரு யூனிட் எடுக்கிற டைம்ல ரைட் இவ்வளவு விஷயம் தான் நாங்க படிக்க இருக்குதுன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று உங்களுக்கு வந்துடும் சரியா இப்ப நாங்க அதன் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால் முதலாவது இந்த கேள்விகளின் அடிப்படையில நாங்க பார்த்துட்டு வருவோம் ரைட் முதலாவது கேள்வியையும் ஆன்சரையும் யாரு ரீட் பண்றது யார் சரி ஒரு ஆள் ரீட் பண்ணக்கூடிய ஆள் எல்லாருக்கும் ரீட் பண்ண இயலும் யாரு இப்ப ரீட் பண்றது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம் அன்மியூட் பண்ணி ரீட் பண்ணணும் குயிக் யார் சரி ஒரு ஆள் இந்த 11 பேர்ல யாருக்கு ஏலும் ரீட் பண்ண அன்மியூட் பண்ணி ரைட் ஸ்ரோமி ரீட் பண்ணுங்க சமூக பொறுப்புகள் தொடர்பான வரைவிலக்கணங்கள் சில வருமாறு வணிக சமூகத்திற்கு மீள வழங்குபவைகளே சமூக பொறுப்பாகும். சமூகத்தின் நேரான தாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு வணிக செயல்பாடுகளை எவ்வாறு முகாமை செய்வது என்பது தொடர்பான கருத்து ஆகும். தனது
தனது வணிக நடவடிக்கை தொடர்பாகவும் அதன் மூலம் சமூகத்திற்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியான வணிகப் பொறுப்பு. டி. தனது வாடிக்கையாளர், ஊழியர், சமூகம், அரசு, சூழல் போன்ற அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் நியாயமாக கருமமாற்றி பங்காளர்களுக்கு உச்ச பெருமானம் ஒன்றை உருவாக்கல். இக்கூற்றுக்களை முன்வைத்தோர் முறையே: முதலாவது பிலிப்பைன்ஸ், மேன் பேக்கர், நாராயணமூர்த்தி, USA. இரண்டாவது பிலிப்பைன்ஸ், மேன் பேக்கர், USA, நாராயணமூர்த்தி. மூன்றாவது விட USA, மேன் பேக்கர், பிலிப்பைன்ஸ், நாராயணமூர்த்தி. நான்காவது விட நாராயணமூர்த்தி, USA, மேன் பேக்கர், பிலிப்பைன்ஸ். ஐந்தாவது ரைட், பார்ப்போம். ஸ்ட்ரோமிட அந்த கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை போல. வேற யார் சரி அடுத்த கேள்விக்கு ரீட் பண்றதுக்கு ரெடி ஆவீங்க. அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. சமூக பொறுப்புகள் தொடர்பான வரைவிலக்கணங்களை சொல்லிக்கிறேன். இப்ப சமூக பொறுப்புகள் சம்பந்தமாக நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்க தேரியில படிச்சிருப்பீங்க. இந்த சில நிறுவனங்கள், சில நபர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமான நபர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த சமூக பொறுப்புகள் சம்பந்தமான வரைவிலக்கணங்கள் முன் வச்சுக்கிறாங்க. அந்த வரைவிலக்கணங்களை தந்துட்டு என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்போ ABCD அப்படின்னு சொல்லி சில வரைவிலக்கணங்களை தந்துட்டு, அந்த வரைவிலக்கணங்களை முன்வைத்தவர் முறையே குறிப்பிடட்டான். சரியா? அப்ப முதலாவது கூற்று தாரான் ஏ கூற்றுல, வணிகம் சமூகத்திற்கு மீள வழங்குபவைகளே சமூக பொறுப்பாகும். விளங்கினா? இத வந்து கூறிய நபர் யாரு? கூறிய நிறுவனம் எது? சொல்லுங்க பாப்போம். பிலிப்பைன்ஸ். ரைட். அப்ப வணிகம் சமூகத்திற்கு மீள வழங்குபவைகளே சமூக பொறுப்பு. இல்லைங்களா? வணிகம் சமூகத்திற்கு மீள வழங்குபவைகள் தான் சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். யாரு சொல்றதுண்டா? பிலிப்பைன்ஸ் சொல்றார். அப்ப இதுல முதலாவது ஆன்சர்ல வந்து பிலிப்பைன்ஸ்னு வந்திக்குது. முறையே தானே கேட்டிக்கிறான். அப்ப ரெண்டாவது வந்து பிலிப்பைன்ஸ் வந்திக்குது. மத்ததெல்லாம் USA, நாராயணமூர்த்தி, மெலன் பேக்கர் அப்படின்னு வந்திக்குது. அப்ப நாங்க என்ன செய்யலும்டா? டைரக்டா இந்த 3 ஆன்சரையும் கேன்சல் பண்ண இயலும். ரைட். இப்ப எங்களுக்கு 2 சாய்ஸ் தான் நீக்குது. முதலாவது 1வது ஆன்சர் ஆயிக்கும், இல்லாட்டி 2வது ஆன்சர் ஆயிக்கும். ரைட். அது ரெண்டுலயும் தானே முதலாவது கூற்று வந்து பிலிப்பைன்ஸ் வந்திக்குது. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், 2வது கூற்று பாருங்க. சமூகத்துல நேரான தாக்கம். ரைட். அப்ப சமூகத்துல நேரான தாக்கம் ஒன்று உருவாக்குவதற்கு வணிக செயற்பாடுகளை எவ்வாறு முகாமை செய்வது, ரைட், எவ்வாறு முகாமை செய்வது என்பது தொடர்பான கருத்து சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு யாரு சொல்றது? யார் சொல்றது? மெலன் பேக்கர் சார். மெலன் பேக்கர். மெலன் பேக்கர். அப்ப 1வது ஆன்சர்லயும் 2வது ஆன்சர்லயும் மெலன் பேக்கர் தான் வந்திக்குது. சோ நாங்க ஆன்சரை இப்பயே சாய்ஸ் பண்ண இயலாது. 3வது கூற்ற பாருங்க. தனது வணிக நடவடிக்கை தொடர்பாகவும் அதன் மூலம் சமூகத்துக்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியான வணிக பொறுப்போ சமூக பொறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. விளைஞ்ச சொல்றது என்ன? எப்படியான கூற்று? தனது வணிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதன் மூலம் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற தாக்கம் தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியான வணிக பொறுப்பை தான் நாங்க சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். யாரு சொல்றே? எது சொல்றது? USA சொல்லுது. USA சொல்லுது. ஆனா இதுல 1வது ஆன்சர்ல எது போட்டிக்குது? நாராயணமூர்த்தின்னு போட்டிக்குது. அப்ப எங்களுக்கு 1வது ஆன்சரை கேன்சல் பண்ணிட்டு இப்ப எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 4 ஆன்சர் கேன்சல் ஆகிட்டு இப்ப எங்களுக்கு வந்து என்ன
ரெண்டாவது ஆன்சரை சாய்ஸ் பண்ணிடும். அடுத்ததாக நாராயணமூர்த்தி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், தனது வாடிக்கையாளர், ஊழியர், சமூகம், அரசு, சூழல் போன்ற அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் நியாயமாக கருமமாற்றி பங்காளர்களுக்கு உச்ச பெருமானம் ஒன்றை உருவாக்குறது தான் சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்லி யாரு சொல்றது என்றால் நாராயணமூர்த்தி சொல்றாரு. நாராயணமூர்த்தி சொல்றாரு. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப இப்படியான கேள்விகள் வார டைம்ல எப்படி சாய்ஸ் பண்றது? விளங்கிச்சா சொல்றது? அப்ப வணிகம் சமூகத்திற்கு மீள வழங்குபவையிலே சமூக பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் சொல்லுது. அதே மாதிரி சமூகத்தில் நேரான தாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு வணிக செயற்பாடுகளை எப்படி முகாமை செய்யறது என்பது தொடர்பான கருத்தை வந்து சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்றது மெலன்பேக்கர் சொல்றாரு. அதே மாதிரி தனது வணிக நடவடிக்கை தொடர்பாக அந்த சமூகத்திற்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியான வணிக பொறுப்போ சமூக பொறுப்புகள் அப்படின்னு சொல்றதுன்னு யாரு சொல்றதுண்டா யுஎஸ்ஏ சொல்லுது. யுஎஸ்ஏ சொல்லுது. அப்ப நாராயணமூர்த்தி என்ன சொல்றாரு? தனது வாடிக்கையாளர், ஊழியர், சமூகம், அரசு, சூழல் போன்ற அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் நியாயமாக கருமமாற்றி பங்காளர்களுக்கு உச்ச பெருமானம் ஒன்று உருவாக்குறது தான் சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு நாராயணமூர்த்தி சொல்றாரு. அப்ப இப்படியாக அந்த நபர்கள் ஆயிக்கலாம், சில நாடுகள் ஆயிக்கலாம், சில நிறுவனங்கள் ஆயிக்கலாம். அப்ப இப்படியான நிறுவனங்கள், நாடுகள் அவங்க என்ன கூற்றுகளை சொல்லிக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கி கொண்டாதான் இப்படியான கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஆன்சர் பண்ணணும். ரைட். அப்ப முதலாவது கேள்விக்கு எங்களுக்கு இரண்டாவது ஆன்சர் சரியான ஆன்சர். ரைட். அடுத்த இரண்டாவது கேள்விக்கு வருவோம். இரண்டாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. நிறுவனம் ஒன்றின் நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடப்பது முதலாவது விட சமூக பொறுப்பு ஆகும், இரண்டாவது விட வணிக ஒழுக்கமாகும், மூன்றாவது கடமையாகும், நான்காவது நிலைபெறான அபிவிருத்தியாகும், ஐந்தாவது சட்ட பொறுப்பு ஆகும். சரி. அப்ப இரண்டாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிறுவனம் ஒன்று நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது என்ன பொறுப்புன்னு கேட்குறேன். விளைஞ்ச சொல்றது நிறுவனம் ஒன்றோ நாட்டுடைய சட்டங்கள் பிரமாணங்கள் இதை வந்து மதித்து நடக்கிறது அப்படின்றது வந்து சமூக பொறுப்பா அல்லது வணிக ஒழுக்கமா அது ஒரு கடமையா அல்லது நிலைபெயரான அபிவிருத்தியா அல்லது சட்ட பொறுப்பான்னு கேட்கிறான். என்ன ஆன்சர் வரும்? அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ண கூடியாக்கள் ஆன்சர் பண்ணலாம். சரியா? அப்படி ஆன்சர் பண்ண இயலாதாக்கள் செட்ல போடுங்க. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப நீங்க வந்து பிழையா சொல்ற டைம்ல தான் நான் என்ன பிழை செஞ்சுக்கிறேன், அப்ப பிழை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அடுத்த கட்டம் நான் அதை திருத்திக் கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். சும்மா நான் வந்து இப்படி கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போற டைம் நீங்களும் சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல கேள்வி கேட்கிற டைம் தான் நான் திருப்பி 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 சில விஷயங்களை கேள்விகள் மூலமா கேட்கறது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பிழையை திருத்தி உங்களோட எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். செமினார் அப்படின்னு சொன்னா ஒரு யூஸ் ஆகிக்கணும். இல்லை இப்போ யூனிட் 2 நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல இந்த யூனிட் 2 சம்பந்தமான அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகணும். கிளியர் ஆகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ரெடியா வீக்கணும், படிக்கிறதுக்கு தயாரா வீக்கணும். விளங்கிச்சா? சார் ஆன்சர் சட்ட பொறுப்பா? ரைட். ஆன்சர் வந்து ஐந்தாவது ஆன்சர் சட்ட பொறுப்பு. என்ன விஷயம்னாலும் ஒரு விஷயங்களை வந்து கலந்துரையாடி ஒரு கிளாஸ் மாதிரி போனா தான் நான் மட்டும் பேசிட்டு கிளாஸை முடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு யூஸ் ஆகிக்காது. நீங்களும் சில விஷயங்கள் வந்து நான் கேள்வி கேட்குற டைம்ல ஆன்சர் பண்ணணும். அதுல என்னென்ன விஷயங்கள் வருது அப்பதான் அந்த கிளாஸ் வந்து ஒரு பிரயோசனமா எல்லாத்துக்கும் அமைய போகுது. விளையாட்டு உங்களுக்கு சொல்றது சும்மா ஏனோ தானோ நீக்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்கொள்றதுக்கு ஆர்வமா இருந்தால்தான் நானும் நிறைய விஷயங்களை நிறைய டைம் ஒன்று எடுத்து சொல்லி தரதுக்கு ஆசைப்படுவேன். நீங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிற டைம் அதை விளங்கிக் கொள்ளணும் முதலாவது. சரியா? ரைட். இப்ப அதாவது ஒரு நிறுவனம் ஒன்று நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது அப்படின்றது வந்து சட்ட பொறுப்பு தான். சட்ட பொறுப்பு தான். நாங்க அந்த நிறுவனம் ஒன்று நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சட்ட பொறுப்பு. சரியா? சமூக பொறுப்பு அல்ல, வணிக ஒழுக்கம் அல்ல, கடமை நிலை பெரிய. அப்ப சமூக பொறுப்பு அப்படின்னு சொன்னா என்ன? முதலாவது விஷயம் சமூக பொறுப்புனா என்னன்னு பாத்தீங்க, என்னன்னு படிச்சுக்கிறீங்க?
வணிகத்தோட தொடர்புடைய அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் இயன்ற அளவுல நியாயம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்றது. அதான் நாங்க சமூக பொறுப்பு அப்படின்னு பார்த்திருந்தோம். வணிக ஒழுக்கம்டா என்ன? யாருக்கு சரி சொல்லலுமா? வணிக வணிகத்துல ஒழுக்கம் பிரசுரிக்கப்படுறது. ரைட். வேற ஆன்சர். வணிக சார் ஒழுக்கம் கள்ள வெற்றியை விலக்கி செயல்படுதல். அன்னஹரி அன்னஹரி இத்தனை விஷயம். அதாவது வணிகங்கள்ல கருமமாற்றுகின்ற சகல வணிகங்களோட கருமமாற்றுகின்ற சகல நிறுவனங்களும் நன்மை பயக்கக்கூடிய வகையில நல்லவை எது தீயவை எது என்பதை விளங்கி செயற்படுறதை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், வணிக ஒழுக்க விழுமியம் அப்படின்னு சொல்லுவோம். வணிக ஒழுக்க விழுமியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான்? நிறுவனம் ஒன்று நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது அப்படின்றது ஒரு சட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். மூணாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. வணிகத்தினால் நிறைவேற்ற வேண்டிய வேற யார் சரி இன்னொரு ஆள் குயிக்கா ரீட் பண்ணுங்க, லேட் பண்ணாம. வணிகத்தினால் நிறைவேற்ற வேண்டிய சமூக ரீதியான பொறுப்புகள் சில வருமாறு. சமூக ரீதியான பொறுப்புகள்: சமத்துவ நிலை, நியாயமாக நடந்து கொள்ளல், பசுமை உற்பத்தி, பொருளாதார நலன். தொடர்புடைய தரப்பினர்: ஏ உரிமையாளர், பி சமூகம், சி வாடிக்கையாளர், டி ஊழியர். சமூக ரீதியான பொறுப்புகளுக்கு பொருத்தமான தொடர்புடைய தரப்பினர்களை காட்டும் விடைத்தொகுதி: 1வது சி பி ஏ டி, 2வது சி டி ஏ பி, 3வது டி சி பி ஏ, 4வது டி சி ஏ பி, 5வது சி டி பி ஏ. கேள்வியை நல்லா விளைக்கொள்ளணும். வணிகத்தினால நிறைவேற்ற வேண்டிய சமூக ரீதியான பொறுப்புகள் தந்துகிறான், அதோட தொடர்புடைய தரப்பினர்களையும் தந்துகிறான். சமூக ரீதியான பொறுப்புகள் என்ன? சமத்துவ நிலை, நியாயமாக நடந்து கொள்வது, பசுமை உற்பத்தி, பொருளாதார நலன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சுக்கிறான்? சமூக ரீதியான பொறுப்புகளை தந்துட்டு அதுக்கு சைட்ல தொடர்புடைய தரப்பினர்களையும் தந்துகிறான். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னால், சமூக ரீதியான பொறுப்புகளுக்கு பொருத்தமான, அப்ப இந்த சமூக ரீதியான பொறுப்புகளுக்கு பொருத்தமான தரப்பினர்களை காட்டும் இடை. அப்ப முதலாவதுக்கு என்ன, ரெண்டாவதுக்கு என்ன, மூணாவதுக்கு தொடர்புடைய தரப்பினர் யாரு? அப்ப இப்படின்றத நாங்க என்ன செய்யணும்? ஓர்டரா கொடுக்கணும். ரைட். விடை தொகுதி. இப்ப முதலாவது விஷயம் பார்ப்போம். சமத்துவ நிலை. சமூக ரீதியான பொறுப்புகள்ல இருக்கிற ஒரு பொறுப்பு தான் என்று சொன்னால் சமத்துவ நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சமத்துவ நிலையோட தொடர்புடைய தரப்பினர் யாரு? ஊழியர். ஊழியர். சரியா? நல்லா விளங்கணும். யாரு? ஊழியர். அப்ப ஊழியர்ன்றவரு எந்த எழுத்துல இருக்கிறாரு? எத்தனாவது இருக்கிறாரு? ஏபியா? டி. அப்ப முதலாவதுக்கு டி வந்திக்கணும் ஆன்சரா. அப்ப முதலாவதுல சி வந்திக்குது. இது ஆன்சர் அடிக்கலுமா? ஒன்னாவது ஆன்சர் அடிக்கலுமா? ஏழாவது. ரெண்டாவது ஆன்சர் அடிக்கலுமா? ஏழாவது. மூன்றாவது ஆன்சர் அடிக்கலுமா? எடுக்கலாம். ஏழும். டி. நாலாவது எடுக்கலாம். அஞ்சாவது எடுக்கலாம். ஒண்ணுக்கும் ஆன்சரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை ஆன்சரை கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது? 3 ஆன்சரை கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப எங்களுக்கு இன்னும் என்ன, 2 சாய்ஸஸ் தான் நீக்குது. ரைட். அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வாரோம். இப்படிதான் நாங்க ஆன்சரை சாய்ஸ் பண்றது. இதை இந்த ஆன்சர்களை வேற கன்ஃபார்ம் இல்லாத ஆன்சர்களை என்ன செய்யறது? கட் பண்றது. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக்கணும். அப்ப எங்களுக்கு இன்னும் 2 சாய்ஸ் தானே இருக்குது. என்ன ஆன்சர்? 2ல 1 தான் ஆன்சரா வரப்போகுது. இப்ப நாங்க அதுக்கு சரியா ஆன்சரை சாய்ஸ் பண்ணணும். இது ஒரு மெத்தட். கட் பண்ணி நாங்க ஆன்சரை குறைக்கிறது. ஆன்சர் எண்ணிக்கையை குறைக்கிறது. ரைட்.
இப்ப நாங்க 2வதுக்கு வாரோம். சமூக ரீதியான பொறுப்புகள் 2வது நியாயமாக நடந்து கொள்றது அப்படின்றது வந்து, அந்த நியாயமாக நடந்து கொள்ளல் அப்படின்ற சமூக பொறுப்போட தொடர்புடைய தரப்பினர் யாரு? வாடிக்கையாளர். 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 அப்ப வாடிக்கையாளர் அப்படின்றவர் வந்து உரிமைகள பாதுகாக்கிறதாயிக்கலாம், நியாயமாக நடக்கிறது, சேதத்தை இழிவுபடுத்துறது, விளைஞ்ச சொல்றது. அதே மாரி ஊழியர்கள நாங்க பார்க்க போனால், அவர்களோட தொடர்புடைய சமூக ரீதியான பொறுப்புகள் என்ன? சமத்துவமான நிலை, சிறந்த ஊழியர் தொடர்பு, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி குடுக்கிறது. அப்ப இப்படியான என்ன செய்ய இயலும்? சமூக ரீதியான பொறுப்புகள சொல்ல இயலும். அப்ப வாடிக்கையாளரோட சம்பந்தப்பட்டது தான் என்ன? நியாயமாக நடந்து கொள்றது. அப்ப 2வதுக்கு என்ன வரப்போகுது? சி. சி. 2வதுக்கு சி வரப்போகுது. ரைட். அப்ப இங்க வந்து 2வது சி, சி. அப்ப நாங்க எந்த ஆன்ஸரையும் கேன்சல் பண்ண இயலுமா? இயலுமா? இயலாது. இயலாது. ரைட். அப்ப 3வதுலயும் சி தான் வந்திக்குது. 4வதுலயும் சி தான் வந்திக்குது. அடுத்ததாக பசுமை உற்பத்தி. பசுமை உற்பத்தி அப்படின்றதோட தொடர்புடைய தரப்பினர் யார்? அந்த பொறுப்பு சமூகம் சார். யாரு? சமூகம். சமூகம் சார். சமூகம். சரியா? அப்ப 3வதுக்கு வரப்போகுது என்னன்னு சொன்னால், ஏ வரப்போகுது. அப்ப இதுல ஏ 3வதுல ஏ வந்து இது எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. 4வது தான். அப்ப இங்க வந்து பீண்டு வந்திக்குது. ஸோ ஆன்ஸர நாங்க என்ன செய்யலும்? கேன்சல் பண்ண இயலும். அடுத்தது வந்து பொருளாதார நலன் அப்படின்ற சமூக ரீதியான பொறுப்புகளோட தொடர்புடைய தரப்பினர் யாருன்னு சொன்னால், சமூகம். சாரி. உரிமையாளர். சார் மாற்று உரிமையாளர். சரியா? 4வது இங்க வந்து 3. சரிதானே? பசுமை உற்பத்தியோட தொடர்புடைய தரப்பினர் சமூக ரீதியான பொறுப்புகள்ல வந்து பசுமை உற்பத்தியோட தொடர்புடைய தரப்பினர் வந்து பி. சார் 3வது. ஆன்சர். ரைட். ஆன்சர் வந்து 3வது. ரைட். ரைட். ஓகே. 3வது ஆன்சர். 3வது ஆன்சர். சரியா? அப்ப டி இங்க பாருங்க. டி 1வது, சி 2வது, பி 3வது. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 4வது வந்து ஏ. எத்தனாவது ஆன்சர் அப்ப? 3வது. 3வது ஆன்சர். 3வது ஆன்சர். ரைட். வெரி குட். சரியோ? அதே மாரி வந்து இந்த சமூக ரீதியான பொறுப்புகள நல்லா விளங்கிக் கொள்ளணும். சமூகத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய சமூக ரீதியான பொறுப்பு, வேலை வாய்ப்புகளுக்கு பங்களிக்கிறது, சமூகம் வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், வரி செலுத்துவதை சரியாக மேற்கொள்றது, கழிவுப்பொருள் முகாமைத்துவம், சமூக நலன்புரி சேவை, நேர் உற்பத்தி, சூழலை நேசிப்பவராக கரும மாற்றுறது. அதே மாரி உரிமையாளரை நாங்க பார்த்தால் நியாயமான லாபத்தை பெற்று கொடுக்கிறது. அதே மாரி வந்து நியாயமான உழைப்பை பெற்றுக்கொள்றது, பொருளாதார நலன்களை பெற்றுக்கொள்றது, வினைத்திறனாகவும் நேர்மையாகவும் முகாமைத்துவ கருமங்களை நிறைவேற்றுறது. இதெல்லாம் வந்து நாங்க சொல்ல இயலும். ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். 4வது கேள்வி. 4வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. சர்வதேச ரீதியாக பயன்படுத்தப்படும் தரச் சான்றிதழ்கள் சில வருமாறு. இவற்றுள் ஊழியர் தொழில்முறைமை. ரைட். சிரோமிட வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. வேற யார் சரி ரீட் பண்ணலுமா? கவரேஜ் இஷ்யூ போல சிரோமிக்கு. வேற யார் சரி குயிக்கா? சார் இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. கொஞ்சம் கிளியரா ரீட் பண்ணுங்க. ஓகே சார். இல்ல இப்பயும் கொஞ்சம் ISO 9001 தொடக்கம் 2008, பி ISO 14001 தொடக்கம் 2004, சி ISO 22000 தொடக்கம் 2005, டி ISO 45001, GOHSAS 18001 2007, F ISO 27000.
முதலாவது விட பிடி, ரெண்டாவது பி கமா இ, மூன்றாவது ஏ கமா சி, நான்காவது டி கமா இ, ஐந்தாவது சி கமா எஃப். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாங் கேக்குது. ரைட். அப்ப பாருங்க, சர்வதேச ரீதியாக பயன்படுத்தப்படும் தரச்சான்றிதழ்கள் சில பின்வருமாறு. இவற்றுள் ஊழியர்
தொழில்முறை சுகாதார பாதுகாப்பு முகாமைத்துவம் தொடர்பாக பயன்படுத்தப்படும் தர குறியீடுகளாக அமைவது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறான். அப்ப எல்லாத்தையும் தந்துட்டு ஏ தொடக்கம் எஃப் வரை வந்து சில தர குறியீடுகளை தந்துக்கிறான். ஐஎஸ்ஓ 9001, ஐஎஸ்ஓ 14001, ஐஎஸ்ஓ 22000 அப்படின்னு சொல்லி சில தர குறியீடுகளை தந்துட்டு சொல்றான். ஊழியர் ஊழியர் தொழில்முறைமை சுகாதார பாதுகாப்பு முகாமைத்துவம். இது ரெண்டு சம்பந்தமாக இது ரெண்டோடையும் தொடர்புடைய இது ரெண்டும் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகளாக அமைகிறது எதுன்னு சொல்லி போட்டு கேட்கிறான். ரைட், முதலாவது விடயத்தை பாருங்க. என்னது? ஊழியர் தொழில் முறைமை. இப்ப நாங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்துட்டு வருவோமே. 9001 அப்படின்றது வந்து எதை குறிக்குது? எந்த தரச்சான்றிதழை குறிக்குது? 9001 குயிக்கா சொல்லுங்க பாவம். ஆரம்பத்திலே சொன்னன். தரம் சார். வேளாண்ல தரம் தர மேலாண்மை முறைமை, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். சரியா? அப்ப நிறுவனம் தரமான பொருட்களை சேவைகளை வழங்குறத வந்து உறுதி செய்யறது தரம். சரியா? இது வந்து 9001. 14001 அப்படின்றது சூழல் பாதுகாப்பு. சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மேலாண்மை தொடர்பாக. அப்ப நிறுவனம் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமா வந்து 14001 வந்து சொல்லுது. அதே மாதிரி 22000 உணவு பதப்படுத்தல். உணவு பாதுகாப்பு மேலாண்மை, ஃபுட் சேஃப்டி. ரைட், இது சம்பந்தமா தான் இந்த 22000 ஐஎஸ்ஓ 22000 சொல்லுது. உணவு சுத்தமாக பாதுகாப்பாகவும் தயாரிக்கப்படுவது தொடர்பாக. அதே மாதிரி ஐஎஸ்ஓ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிறான்? 45001 சுகாதார பாதுகாப்பு முகாமைத்துவம். 45001 தொழிற்சார் சுகாதார பாதுகாப்பு. ரைட். அதாவது தொழிலாளர் பாதுகாப்பு. தொழிலாளர்கள் வந்து பாதுகாப்புடன் வேலை செய்யறத வந்து உறுதி செய்யறது. சரியா? இதான் 45001 சொல்லுது. அதே மாதிரி 18001 அப்ப இதுல வந்து இதுல சுகாதார பாதுகாப்பு முகாமைத்துவத்தை எது சொல்லுது? 45 டி, ஐஎஸ்ஓ 45001. அதே மாதிரி ஊழியர் தொழில் முறைமை சம்பந்தமா ஊழியர் தொழில் முறைமை சம்பந்தமா எது சொல்லுது? இந்த 18000 OHSAS டிகிரி. இது இந்த 18001 தானே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஊழியர் தொழில் முறைமை சம்பந்தமா சொல்லுது. ரைட். அப்ப கொஞ்சம் இருங்க. இல்ல 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 கொஞ்சம் இருங்க. ஊழியர் தொழில் முறைமை சரி. 45001 தொழில் பாதுகாப்பு, தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் வேலை செய்யறத உறுதி செய்யுது. அப்ப ஊழியர் தொழில் முறைமை சம்பந்தமா சொல்றது வந்து ஐஎஸ்ஓ 45001. ரைட். அப்ப டி சுகாதார பாதுகாப்பு முகாமைத்துவத்தை தான் இந்த OHSAS 18001 சொல்லுது. அப்ப டிஇ அப்படின்ற ஆன்சர் தான் வரும். எத்தனாவது ஆன்சர் ஆகிக்குது? டிஇ 4வது. 4வது ஆன்சர். 4வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். சரியா? அதே மாதிரி ஐஎஸ்ஓ 27000 என்ன சொல்லுது? ஐஎஸ்ஓ 27000 தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம். தகவல் பாதுகாப்பு மேலாண்மை சம்பந்தமா 27001. 27000
லஞ்ச எதிர்ப்பு முகாமைத்துவமா சார்? 20 அவரு யாரு நம்மட கிருஷான் சொன்ன மாதிரி, கிருஷானோ பேருனா? ஓ கிருஷான் தான். அவர் வந்து சொன்னாரு தகவல் பாதுகாப்பு அப்படின்றது வந்து 27,001 சம்பந்தப்பட்டது. அதாவது தகவல் பாதுகாப்பு மேலாண்மை நிறுவனத்துல வந்து தகவல்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது. ஆனா 27,000 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ரைட். இதுல ஒரு விஷயம் நல்லா விளங்கிக் கொள்ளணும் புள்ளைகள். இந்த 27,000 அதே மாதிரி 27,001 27,002 அதே மாதிரி 27,005 27,017 27,018 27,701 இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ISO 27,000க்குள்ள வார விடயங்கள். நல்லா விளங்கிக்கொள்ளணும். 7 விடயங்கள் ஈகிரி. ISO 27,001க்குள்ள ஈகிற 7 விடயங்கள். எனது ஒடிட் சம்பந்தமா, ISMS சம்பந்தமா, அந்த சர்டிபிகேட் சம்பந்தமா, அதே மாதிரி வந்து இப்படி வந்து ஒவ்வொரு விடயங்கள் வந்து 27,000க்குள்ள உள்ளடங்கிக்குது. அப்ப 27,000 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிருஷான் சொன்ன மாதிரி தகவல் பாதுகாப்பு தர முகாமைத்துவத்தை தான் சொல்லுது. ரைட்? கிளியரா விளங்கினா நான் சொன்னது? கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஓ சார். ரைட். அப்ப இதுக்கு 4வது ஆன்சர் எத்தனை? 4வது. 4வது ஆன்சர். ஐந்தாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. ஐந்தாவது கேள்வி. ரைட். லேட் பண்ணுவானா? அப்ப நான் வந்து நல்ல விளங்கிக் கொள்ளணும். இதுல எப்படி நாங்க செய்வோம்னு சொன்னால், திருப்பி திருப்பி நான் இன்ட்ரடக்ஷன்ல அவ்வளவு விஷயமும் சொல்லிக்கிறேன். MCQ 10 MCQவும் இடைவெளி நிரப்புற கேள்வி 3ம் எழுதுற கேள்வி 3ம் பார்ட் 2 கேள்வி பார்ட் 2 கேள்வி 5ம். சரியா? இந்த அடிப்படையில தான் வந்து உங்களோட செமினார் ஒரு யூனிட்டுக்கு நடக்கும். அதே மாதிரி 18 யூனிட்டுக்கும் நடக்கும். இப்ப வந்து நாங்க 2 யூனிட் முடிச்சுட்டு 3வது யூனிட்டை நாங்க செஞ்சிருக்கிறோம். 3வது யூனிட் இல்ல, 3வது கிளாஸ் தான் நாங்க செய்யறோம். ஆனா யூனிட் வந்து 2 தான். ரைட்? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். திருப்பி திருப்பி என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். அந்த அடிப்படையில தான் பிடிஎஃப்பும் உங்களுக்கு செஞ்சுக்குது. ரைட். இப்ப 5வது கேள்வியை பாருங்க என்னன்னு சொன்னால், 5வது கேள்வியை ரீட் பண்ண 5வது கேள்வியை பாருங்க. வணிகங்கள் சமூக நலன்களை கருத்திற்கொண்டு சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றன. இவ்வாறு சமூகத்தினால நிறைவேற்றப்படும் சமூக பொறுப்புகளின் வகைகளும் உதாரணங்களும் தரப்பட்டிருக்குது. சரியா? அப்ப அவங்க சமூகத்தினால நிறைவு செய்யப்படுகின்ற சமூக பொறுப்புகளின் வகைகளையும் அதற்கான உதாரணங்களையும் வந்து சொல்லுகிறான். இப்ப சமூக பொறுப்புண்ட வகைகள் நிறைவேற்றும் முறை. இப்ப இவற்றை வந்து சரியாக தொடர்பு படுத்தினால் வரும் இடைத்தொகுதியை வந்து யாதுன்னு கேட்கிறான். அப்ப முதலாவதுக்கு இந்த நிறைவேற்றும் முறையில எது வரும், 2வதுக்கு எது வரும், 3வதுக்கு எது வரும் ஓர்டரா நாங்க என்ன செய்யணும்? இந்த ஓர்டரை வந்து சாய்ஸ் பண்ணணும். முதலாவது பாருங்க,
பொருளாதார பொறுப்புகளை வந்து நிறைவேற்ற முறைகள்ல ஊழியர்களிடையே பேதம் காட்டாமை இருக்கிறது வந்து சமூக பொறுப்புகளோட வகைகளை எந்த வகைக்குள்ள உள்ளடங்கும்? ஊழியர்களிடையே பேதம் காட்டாமை இருக்கிறது எந்த பொறுப்புக்குள்ள உள்ளடங்கும்? ஒழுக்க பொறுப்புக்குள்ள உள்ளடங்க போகுது. சரியா? ஒழுக்க பொறுப்புக்குள்ள உள்ளடங்க போகுது. ரைட். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு பங்களிக்கிறது அப்படின்றது பொருளாதார பொறுப்பு. வேலை வாய்ப்புகளுக்கு பங்களிக்கிறது அப்படின்றது வந்து பொருளாதாரமா? நான்காவது சார். பரோபகார பொறுப்பு அப்படின்னு சொல்றது. சரியா? இதுதான் வேலை வாய்ப்புகளுக்கு பங்களிக்கிறது. சரியா? அப்ப இதுக்கு வந்து பி. வீடுகளை வந்து புறணமைத்து கொடுக்கிறது. பொருளாதார பொறுப்பு. வீடுகளை புறணமைத்து கொடுக்கிறது அப்படின்றது வந்து தான் பொருளாதார பொறுப்புகளை உள்ளடங்க போகுது. அப்ப சி. அதே மாதிரி உள்ளூராட்சி மன்றங்கள் சட்ட திட்டங்கள் அங்க டிரெக்டாவே தந்திக்கிறான். பிரமாணங்கள் இதை வந்து பின்பற்றது வந்து சட்ட பொறுப்புகளை உள்ளடங்க போகுது. அப்ப டி. அப்ப இந்த ஓர்டரைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர்ல பார்க்க போறோம். அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? இந்த ஓர்டரை பாருங்க. CDAB. CDAB முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். வேலையை ஒன்று சொல்றது இப்படி நீங்க முதலாவது இப்ப பொருளாதார பொறுப்புக்குள்ள உள்ளடங்கிறது வந்து வீடுகளை புனரமைக்கிறது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ரெண்டாவதையும் நாலாவதையும் கேன்சல் பண்ணிடலும். அப்ப இப்படி கேன்சல் பண்ணிட்டும் வரையலும். சரியா? அப்ப டிரெக்டா ஆன்சர் எடுக்கிற மெத்தடும் உங்களுக்கு இதுல வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி கேன்சல் பண்ணி என்ன செய்யலும் ஆன்சரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ரைட். அடுத்தது 6வது கேள்விக்கு வருவோம். ஆறாவது கேள்வியில கேட்கிறான்னு சொன்னா நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்த வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை வந்து பாதுகாப்பா பயன்படுத்துறது. அந்த ஆபத்து விளைவிக்கிற பொருட்கள் அப்படின்னு சொல்ல போகல வந்து இந்த எண்ணெய் மருந்து வகைகள் ஆயிக்கலாம். விளைஞ்சா சொல்றது இப்படியான விடயங்கள் கத்தி கூர்மையான பொருட்கள் ஆயிக்கலாம். அப்ப ஆபத்து விளைவிக்கிற பொருட்களை பாதுகாப்பாக பயன்படுத்துறது. மானிட பல்லினத்தன்மைக்கு மதிப்பளித்து கர்மம் மாற்றுறது. அதே மாதிரி உயிரினங்களோட பல்லினத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துறது. மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யறது. அப்ப இப்படியாக நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளை தந்திக்கிறான். அப்ப நாங்க வந்து இந்த நிலைபெயரான அபிவிருத்தியை வந்து என்ன செய்யணும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 3 நிலைமைகள் சம்பந்தமா வந்து நாங்க என்ன செய்யணும் கவனத்திற்கொள்ள வேண்டியது. விளைஞ்சா இது வந்து உங்களுக்கு இந்த இடைவெளி நிரப்புற கேள்விலையும் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னென்றால் ஒரு நாட்டின நிலைபெயரான அபிவிருத்தி வந்து 3 விடயங்களை உள்ளடக்கி அந்த 3 விடயங்கள ஒருங்கிணைவா தான் காணப்படுது ஒரு நாட்டின நிலைபெயரான அபிவிருத்தி. முதலாவது என்ன? பொருளாதாரம், 2வது சமூகம், 3வது சூழல். அந்த 3 விடயங்கள ஒருங்கிணைவு தான் ஒரு நாட்டின் நிலைபெயரான அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விடயங்கள் அந்த 3 விடயங்களையும் தந்திருக்கிறான். பொருளாதார நிலைபெயரான தன்மை, சூழல் நிலைபெயரான தன்மை, சமூக நிலைபெயரான தன்மை அப்படின்னு சொல்லி இந்த 3 விடயங்கள் அப்ப மேற்படி விடயங்களை சரியான தொகுதியை உள்ளடக்க முடியும். அப்ப இந்த 3 விடயங்களுக்கும் நாங்க என்ன செய்யணும்? இந்த வணிகங்களால மேற்கொள்ள வேண்டிய இந்த செயற்பாடுகள் நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்களால மேற்கொள்ள வேண்டிய இந்த செயற்பாடுகளை நாங்க அந்த ஒவ்வொரு விடயத்துக்குள்ளேயும் பிரிச்சு போடணும். எதுக்கு பொருளாதார நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக வணிகங்கள் என்ன செயற்பாடு செய்ய போகுது, சூழல் நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்கள் என்ன செயற்பாடு செய்ய போகுது, சமூக நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்கள் என்ன செயற்பாடு செய்ய போகுது அப்படின்றத நாங்க என்ன செய்யணும் சரியா சாய்ஸ் பண்ணணும். ரைட். இப்ப முதலாவது நாங்க வாரம் ஒவ்வொரு கேள்வியை நாங்க பார்த்துட்டு வருவோமே, ஒவ்வொரு கூற்றுக்களை நாங்க பார்த்துட்டு வருவோம். ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை சரியா ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை பாதுகாப்பாக பயன்படுத்துறது. சரியா? அப்ப ஆபத்து விளைவிக்கும் பொறுப்புகளை பாதுகாப்பாக பயன்படுத்துறது அப்படின்றது வந்து எதனை உறுதிப்படுத்துறதுக்கான விடயம்? சூழல்.
சூழல் நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்களால மேற்கொள்ள வேண்டிய ஒரு செயற்பாடு தான் என்னன்னு சொன்னால் ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை வந்து பாதுகாப்பா பயன்படுத்துறது. அப்ப ஏன்றது வந்து சூழல் நிலைபெயரான தன்மைக்குள்ள வரப்போகுது. அப்ப பாருங்க, இந்த இது 3ஆவதும் 4ஆவதும் ஆன்சரா வந்திக்குது. அப்ப 3ஆவதும் 4ஆவதும் வந்திக்குது அப்படின்னு சொன்னா அடுத்ததுல எல்லாம் வரல. அப்ப 1ஆவதையும் 2ஆவதையும் 5ஆவதையும் கேன்சல் பண்ணிடுமா இல்லாதா? ஏழுமா இல்லாதா? ஏழும் சார். ஏழும். ஏழு. இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட், ரைட்? அதே மாதிரி அடுத்ததாக 2ஆவது பாருங்க, மானிட பல்லினத்தன்மைக்கு மதிப்பளித்து கருமம் மாற்றுறதுக்கு. இப்ப இப்படியான வணிகம் வந்து இப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டான் அப்படின்னு சொன்னா எந்த தன்மையை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கையாகும்? சமூக நிலைபெயரான சமூக நிலைபெறான தன்மை. சமூக நிலைபெயரான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை, ஒரு வணிகங்கள் எடுக்கிற நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை தான் மாநில பல்லினத்தன்மைக்கு மதிப்பளிக்கிறது. அப்ப பி அப்படின்றது வந்து என்ன? பி அப்படின்றது சமூக நிலைபெயரான தன்மைக்குள்ள வரப்போகுது. அப்ப இதுல பாருங்க, இது ஆன்சரா வராது, இதுவும் வராது. அப்ப 3ஆவதுல பி வந்திக்குதா? இல்ல 4ஆவதுல இல்ல வந்திக்குதா? சார். வந்திருக்கு சார். அப்ப 3ஆவதுல பி வரல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 3ஆவது ஆன்சரை கேன்சல் பண்ணிடலாமா இல்லாதா? ஏழும் ஓ சார், கேன்சல் பண்ண. கேன்சல் பண்ணலாம். அப்ப பி வந்திக்குது. அப்ப எங்களுக்கு 2 விடயத்தை நாங்க ரீட் பண்ணி ஆன்சரை சாய்ஸ் பண்ணிட்டோமா இல்லையா? சாய்ஸ் பண்ணிட்டோமா இல்லையா? ஓ ஓ இல்லை, எப்படி சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா சில டவுட்ஸ்கள் இருந்தாலும் உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப எந்தெந்த ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், எந்தெந்த கேள்விக்கு எந்தெந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் இதை ஃபாலோ பண்ண இயலாது. இந்த கேள்வியை பொறுத்து நாங்க என்ன செய்யணும், அந்த எங்களோட மெத்தட்டை மாத்திட்டு போவோம். ரைட்? கிளியரா விளங்கணும்? ரைட். இப்ப ஓ அடுத்ததாக சார். பார்ப்போம், உயிரினங்கள் இந்த பல்லினத்தன்மையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது சூழல் நிலைபெயரான தன்மை. அப்ப ஏயும் சியும் என்னது? சூழல் நிலைபெயரான தன்மைக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்றது வந்து பொருளாதார நிலைபெயரான தன்மைக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி வளங்களை வந்து வினைத்திறனாக பயன்படுத்துறது பொருளாதார நிலை. அப்ப டியும் ஈயும் பொருளாதார நிலை பெறணும். மனித உரிமைகளை பாதுகாப்புக்கு பங்களிப்பு செய்யறது என்னது? சமூக நிலை பெறணும் தன்மை. அப்ப பியும் எஃப்பும் வந்து மாநில பல்லினத்தன்மைக்கு மதிப்பளிக்கிறது, மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யறது. இது ரெண்டும் வந்து சமூக நிலை பெறான தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு நடவடிக்கை. ரைட்? அப்ப எத்தனாவது ஆன்சர்? 4ஆவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். ரைட்? அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். 7வது கேள்வி, சமூகங்கள் தொடர்பில் வணிகங்கள் நிறைவேற்ற வேண்டிய சில பணிகள் வருமாறு. ரைட்? சில பணிகளை தந்திக்கிறான். இதெல்லாம் வந்து என்னண்டா, இந்த 5 பணியும் சமூகங்கள் தொடர்புல வணிகங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகள். இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா, இவற்றில் வணிக ஒழுக்க விழுமிய பணி ஒன்றாக எதனை கருதுவீர்? வணிக ஒழுக்க விழுமிய பணி என்ற எதனை கருவீன்? அப்ப இதுல வந்து கலாச்சாரங்கள் பெருமானங்களுக்கு மதிப்பளிக்கிறது அப்படின்றது வணிக ஒழுக்க விழுமிய பணியா? ஓ இல்லையா? ஓ சரியா, கலாச்சாரங்கள் பெருமானங்களுக்கு மதிப்பளிக்கிறது அப்படின்றது வந்து வணிக ஒழுக்க விழுமிய பணியில இருக்கிற ஒரு பணிதான். விளைஞ்சா? அப்ப வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்யறது அப்படின்றது வணிக ஒழுக்க விழுமிய பணியா? சமூக பொறுப்பு. அதே மாதிரி வரி செலுத்துகையை சரியாக மேற்கொள்றது அப்படின்றது அதுவும் சமூக பொறுப்பு. சூழலை நேசிப்பவராக கருமமாற்றுறது, சூழல் நேசிப்பவராக கருமமாற்றுறது அப்படின்றது வந்து என்னது? ஒரு வணிகம் வந்து நிறைவேற்றிய ஒன்று பொறுப்பு. விளைஞ்சா? ஒரு பொறுப்பு, அது ஒரு ஒழுக்க விழுமியம் அல்ல. ரைட்? அப்ப சமூக நலன்புரி சேவையிலும் வராது. அப்ப வணிக ஒழுக்க விழுமிய பணி ஒன்றாக கருதுவது வந்து என்னன்னு சொன்னா கலாச்சாரங்கள் பெருமானங்களுக்கு வந்து மதிப்பளிக்கிறது. அப்ப முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கேள்விக்குள்ள வரும். என்னன்னு சொன்னால் நிலைபெயரான அபிவிருத்தி தொடர்பான 2 கூற்றுக்களை தந்துகிறான். முதலாவது கூற்று தந்துகிறான், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் என்பது வணிகம் ஒன்று பொருளாதார நிலைபெயரானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு மேற்கொள்ளும் கர்மம் ஒன்றாகும். இந்த கூற்று சரியா பிழையா? முதல்ல அதாவது சொல்லுங்க பாப்போம்.
சரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்றது வணிகம் ஒன்று பொருளாதார சரி நிலை பெறாது என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய ஒரு கர்மம் தான். ம் சரியான கூற்று. 2வது கூற்று சொல்றான், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்பது வணிகம் ஒன்று சமூக கலாச்சார நிலை பெயரானது என்பதை உறுதி செய்யறதுக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயம். அப்ப இதுவும் சரியா இல்லையா? நாங்க மேல பார்த்த விஷயம்தான். சரியா இல்லையா இது? சார். சரி சரி சார். விளங்குது? சரி. அப்ப கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. இதுதான் எங்களோட ஆன்சரு. அப்ப 2 கூற்றுக்களுமே சரியானவை அப்படின்றது தான் ஆன்சர் வரும். எத்தனை ஆன்சர்? 8வதுக்கு முதலாவது. முதலாவது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். 9வது நிலைபேறான சூழல் பாதுகாப்பை அடைந்து கொள்ள வணிகங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களும் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளும் வருமாறு அப்படின்னு சொல்லி சில செயற்பாடுகளை தந்திக்கிறான். வள பயன்பாடு, சூழல் சட்டத்திட்டங்களுக்கு அமைய கர்மம் மாற்றுறது, சூழல் நேய போக்குவரத்து முறைமைகளை பயன்படுத்துறது, இடர் முகாமைத்துவம், மூலப்பொருள் கழிவுப் பொருள் முகாமைத்துவம், சூழல் நேய பொருட்களை கொள்வனவு செய்யறது. அப்படி தந்துட்டு கேள்வி என்ன கேட்கிறான்னு சொன்னா, நிலைபேறான சூழல் பாதுகாப்பு அடைந்து கொள்ள வணிகங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை மட்டும் காட்டும் தொகுதி எதுன்னு கேட்கிறான். இல்லைங்களா? சூழல் பாதுகாப்பை அடைந்து கொள்றது. அப்ப வள பயன்பாடு அப்படின்றது வந்து என்ன? சூழல் பாதுகாப்பு அடைந்து கொள்ள வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தான். சூழல் பாதுகாப்பை அடைந்து கொள்ள வணிகங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் ஒண்ணுதான் என்ன? வள பயன்பாடு. அப்ப அதுவும் வரப்போகுது. ரைட், ஏ வரப்போகுது. சூழல் சட்டதிட்டங்களுக்கு அமைய கர்ம மாற்றுதல் அப்படின்றது அது வந்து அந்த அதுல கர்மங்களா இருக்கும். நாங்கள் சூழல் சட்டதிட்டங்களுக்கு அமைய கர்ம மாற்றுதல் அப்படின்றது வராது. வராது. சரியா? அது வந்து சூழல் பாதுகாப்பு அடைந்து கொள்ள வணிகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களுக்குள்ள வராது. சூழல் நேய போக்குவரத்து முறைமைகளை பயன்படுத்துறது அதுவும் வராது. அதுவும் வராது. சூழல் நேய போக்குவரத்து முறைமைகளை பயன்படுத்துறது அப்படின்றது வந்து சூழல் பாதுகாப்பு அடைந்து கொள்ள வணிகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களுக்குள்ள வராது. அது என்ன கேட்கிறான்? மட்டும். சரியா? விடயங்களை மட்டும் காட்டும் தொகுதி. அதே மாதிரி இடர் முகாமைத்துவம் வருமா இல்லையா? வெறும் இடர் முகாமைத்துவம் வரும் சார். வரப்போகுது. அதே மாதிரி மூலப்பொருள் கழிவுப்பொருள் முகாமைத்துவம் வெறும் 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 வரும் சார். வெறும் விளைஞ்ச சொல்றது. அப்ப எது வரப்போகுது? ஏயும் டியும் டியும் ஈயும் சார். ஈயும். அப்ப எத்தனைதான் சார்? மூன்றாவது. 3வது ஆன்சர் சார். 3வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். ரைட். அடுத்த கேள்விகளை வாரம் 10வது கேள்வி. உலகில பொதுவாக காணப்படும் சில பிரச்சனைகளை தந்திக்கிறான். காடழிப்பு, உடற்பருமன், இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இது செய்யறட்டும். என்ன கேள்வின்றத முதலாவது நீங்க ரீட் பண்ணணும். என்னது? இதுல தரப்பட்டுள்ள சமூக பொருளாதார பிரச்சனைகளை தரப்பட்டுள்ளவற்றுள் சமூக பொருளாதார பிரச்சனைகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியாது தெரிவியாது எல்லாம் சொல்லுது. சமூக பொருளாதார பிரச்சனையை மாத்திரம் கொண்டு. காடழிப்பு அப்படின்றது சமூக பொருளாதார பிரச்சனையா? சூழல் சமூக பொருளாதார பிரச்சனையா? இல்ல. இல்ல. உடற்பருமன் சமூக பொருளாதார பிரச்சனை தானே? உடற்பருமன் அப்படின்றது சமூக பொருளாதார பிரச்சனை. அதே மாதிரி வருமான சமமின்மை வரும் சார். சமூக பொருளாதார பிரச்சனை. வலி மாசடைகிறது இல்ல. இல்ல. அது வந்து எதோட தொடர்பட்டது? சூழல் எதோட தொடர்பட்டது? சூழலோட தொடர்பட்டது. அது வராது. மூளைசாலிகள் வெளியேற்றம். இப்ப நல்லா படிச்சவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய்த்து வெளிநாட்டுல வேலை செய்யறது அப்படின்றது அதுவும் வந்து என்னது? சமூக பொருளாதார பிரச்சனை தான். அதுவும் வரப்போகுது. சரி. அதே மாதிரி உயிர் பல்வகைமை இழப்பு அப்படின்றது சமூக பொருளாதார பிரச்சனை இல்ல சார். இல்ல சமூக பொருளாதார பிரச்சனை இல்ல. உயிர் பல்வகைமை இழப்பு அப்படின்றது சமூக பொருளாதார பிரச்சனைக்குள்ள வராது. வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கிறது அதுவும் வரும். சரியா? அப்ப வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கிறது அப்படின்றதும் வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் உள்ளடங்குற விடையும். சோ BCEG எத்தனாவது சார்? BCEG 2வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். ரைட்.
அடுத்த கேள்விக்கு வாரம் 11 தொடக்கம் 13 வரையான ரைட் 11 தொடக்கம் 13 வரையான வினாக்களுக்கு பொருத்தமான விடையை கொண்டு இடைவெளிகளை நிரப்பட்டான். அப்ப இடைவெளி நிரப்புற கேள்விக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னு சொன்னால், இந்த இடைவெளி நிரப்புற இடத்துக்கு நேரம் வந்து நீங்க ஒரு வினாக்குறி ஒன்ற ஒரு இப்ப உதாரணமா பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி ஏற்படும் போது பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி ஏற்படும் போது வளப்பாவனையை குறைத்து மக்களிட எதனை எது உயர்வடைந்து சரியா மக்களிட எது உயர்வடைந்து எது மேம்பட்டு இருக்கும். அப்ப இப்படியான கேள்வி இந்த வினா சொற்களை சரியா அந்த அதுல போட்டு நீங்க ரீட் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். முதலாவது பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி ஏற்படும் போது வளப்பாவனை குறைந்து மக்களிட எது உயர்வடையும்? எது உயர்வடையும்? மக்களிட எது உயர்வடையும்? வாழ்க்கை தரம். சரியா? எது உயர்வடையும்? வாழ்க்கை தரம். மக்களிட வாழ்க்கை தரம் உயர்வடையும். எனது பொருளாதார நிலை பேரான அபிவிருத்தி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வளப்பாவனை குறைவடையுது. வளப்பாவனை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா மக்களிட வாழ்க்கை தரம் உயர்வடையுது. விளைஞ்ச சொல்றது அப்ப வளங்களை வீண் விரயம் இல்லாம பயன்படுத்துறதின் மூலமா அப்ப எதிர்காலத்துல வந்து அந்த வளங்களை வந்து சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய மாதிரி வளங்கள் காணப்படுது அப்படின்னு சொன்னா மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? அப்ப நிகழ்காலத்துல அல்லது எதிர்காலத்துல பயன்படுத்துறதுக்கு அதிகமான வளங்கள் இருக்குது அப்படின்றத நாங்க எங்களுக்கு என்ன செய்யலும் ஒரு கான்பிடன்ட் ஒண்ணு அதால மக்களோட வாழ்க்கை தரம் என்ன நடக்குது? உயர்வடையுது. அப்ப மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வடைந்து மனிதன்ட எது மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா நலன். மனித நலன் என்ன செஞ்சிருக்கும்? மேம்பட்டு இருக்கும். மேம்பட்டு இருக்கும். பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி ஏற்படும் போது வளப்பாவனை குறைந்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைந்து மனித நலன் வந்து மேம்பட்டு இருக்கும். சரியா? ரெண்டாவது ஆவண்ணா. ஆவண்ணால சொல்லிக்கிறான் என்ன சொன்னா ஆவண்ணால சொல்லிக்கிறான் வணிகமானது எதிலிருந்தும் வளங்களை பெற்று பயன்படுத்துவதனால வணிகத்திற்கு சமூகம் சார்பாக ஆற்ற வேண்டிய கருமங்கள் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கிறான். அப்ப வணிகமானது வாடிக்கையாளரிருந்தும் வழங்குனரிலிருந்தும் வளங்களை பெற்று யார்கிட்ட இருந்து வளங்களை பெற்றாங்க? யார்கிட்ட இந்த வளங்களை பெறாங்க? வாடிக்கையாளர்களிடமிருந்தும் வாடிக்கையாளர்கிட்ட இருந்தும் வழங்குனர்களிடம் இருந்தும். சரியா? அப்ப வாடிக்கையாளரிடம் இருந்தும் வழங்குனர்களிடம் இருந்தும் என்ன செய்யறாங்க அப்படின்றால் வளங்களை பெற்று பயன்படுத்துவதனால வணிகத்திற்கு சமூகம் சார்பாக ஆற்ற வேண்டிய கருமங்கள் காணப்படுது. அப்ப வளங்கள் வந்து யார்கிட்ட இருந்து பெறப்படுது? வணிகம் யார்கிட்ட இருந்து பெறாங்க? வாடிக்கையாளர்கிட்ட இருந்தும் வழங்குனர்களிடம் இருந்து. அப்ப இந்த இரு தரப்பினர்களிடமிருந்து வளங்களை பெற்று பயன்படுத்துறதால வணிகங்கள் வந்து சமூகம் சார்பாக ஆற்ற வேண்டிய கருமங்கள் வந்து வணிகங்களுக்கு காணப்படுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். ஓகே சார்.
ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 12வது கேள்வி. ஒரு நாட்டின் நிலைபேறான அபிவிருத்தியானது இதான் நான் சொன்னேன். ஒரு இடைவெளி நிரப்புற கேள்வி வந்திக்குது அப்படின்றது எம்சிக்யூலையும் நாங்க பார்த்துருந்தோம். அப்போ ஒரு நாட்டின் நிலைபேறான அபிவிருத்தி எது மற்றும் சமூகம் மற்றும் எது ஆகியவற்றின் ஒருங்கிணைவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அப்போ ஒரு நாட்டின் நிலைபேறான அபிவிருத்தி எது எதிர ஒருங்கிணைவு? பொருளாதாரம், சமூகம், சூழல். பொருளாதாரம், சமூகம், அதே மாதிரி சூழல். சமூகத்தை அதுல தந்திக்கிறோம். அப்ப நாங்க பொருளாதாரம் இதுல சூழல் போட்டா சரி. இதுல சூழல் அல்லது இதுல பொருளாதாரம் மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப ஒரு நாட்டின் நிலைபேறான அபிவிருத்தி பொருளாதாரம், சமூகம் மற்றும் சூழல் ஆகியவற்றின் ஒருங்கிணைவு தான் ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, நிறுவனம் ஒன்று நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடப்பது எந்த பொறுப்பாகும்? அதேவேளை சமூக நலனை கருத்திற்கொண்டு நிறுவனம் ஒன்று மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எந்த பொறுப்பாகும்? சரியா? அப்ப நிறுவனம் ஒன்று ஒரு நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது எந்த பொறுப்பு? சட்ட பொறுப்பு. அதேவேளை சமூக நலனை கருத்திற்கொண்டு நிறுவனம் ஒன்று மேற்கொள்ளும் நடவடிக்கை எந்த பொறுப்பு? சமூக பொறுப்பு. அதிலே டிரெக்டா அதுல தந்திக்கிறான் பிடிதான். சரியா? சமூக நலனை கருத்திற்கொண்டு நிறுவனம் மேற்கொள்ற நடவடிக்கை சமூக பொறுப்பு. ஒரு நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது சட்ட பொறுப்பு. சரியா? அதே மாதிரி 13வது கேள்வி பாருங்க. 13வதுல பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியை ஏற்படுத்த எது தேவைப்படுவதுடன் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் விலைக்கு சூழலை நேசிக்கக்கூடிய எவை உருவாக்கப்படும்? சரியா? அப்ப சொல்லுங்க பாப்போம். பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தியை ஏற்படுத்த எது தேவைப்படுது? போட்டி சந்தை. என்னது? போட்டி சந்தை. அப்ப போட்டி சந்தை தேவைப்படுவதுடன் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் விலைக்கு சூழலை நேசிக்கக்கூடிய உற்பத்திகள் உருவாக்கப்படும். வெரி குட். என்னது? உற்பத்திகள் உருவாக்கப்படும். வெரி குட். சரியா? அப்ப பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி ஏற்படுத்த போட்டி சந்தை தேவைப்படுவதுடன் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் விலைக்கு சூழல் நேசிக்கக்கூடிய உற்பத்திகள் உருவாக்கப்படும். ரைட். அடுத்தது பாருங்க. கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வேறு வகையான பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக மாற்றுதலை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மீள் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். மீள் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது இந்த 4R எண்ணக்கருவோட சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப 4R எண்ணக்கருல என்னென்ன விடயங்கள், அந்த 4 விடயங்களையும் சொல்லுங்க பாப்போம். என்னது? இதுல பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக மாற்றத்தினை கேட்டிருக்கு. அப்ப மீள் உருவாக்கம் வரும். கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வேறு வகையான பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக மாற்றுது. அதாவது ஒரு பொருளாக வேற பொருள் ஒன்றாக மாற்றுறது. இப்படியான பல கழிவுப் பொருட்களை எடுத்து அதை ஒவ்வொரு வகைப்படுத்துறது. பிளாஸ்டிக் வேறையா, அது வேறையா, இது வேற எல்லா வகைகளையும் எடுத்து அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னா பிளாஸ்டிக் வகையான ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது. ஒரு பொருளாக என்ன செய்யறது? மாற்றுறது. அதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மீள் சுழற்சின்னு சொல்லுவோம். கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வேற வகையான பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் ஒன்றாக மாற்றுதல் இதுல இடம்பெற போகுது. சரியா? அப்ப மீள் சுழற்சின்னா என்ன? மீள் பாவனைன்னா என்ன? பாவனையை குறைக்கிறதுனா என்ன? மீள் உருவாக்கம், ரிடியூஸ், ரிசைக்கிள், ரீயூஸ், ரீப்ளேஸ். இந்த 4 அந்த எண்ணக்கரு 4R எண்ணக்கருவையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக வெள்ளை கொள்ளணும். சரியா? அதே மாதிரி இப்ப உங்கள்ட்ட இந்த மீள் சுழற்சி இதுல போட்டிக்குது. சம்டைம் பாவனையை குறைக்கிறது அப்படின்றத கேட்டான் அப்படின்னு சொன்னா பாவனையை குறைக்கிறதுனா என்ன?
சொல்லுங்க பாவம். பாவனையை குறைக்கிறதுனா என்ன? பிளாஸ்டிக் பொருளுக்கு பயன்படுத்துறது அதாவது பயன்படுத்துறது. சூழல்கள்ல அகற்றப்படுகின்ற கழிவுப் பொருட்களை குறைப்பது தான் இதென்ற கருத்து. இல்லைங்க சொல்றது, அகற்றப்படுகின்ற கழிவுப் பொருளை குறைக்கிறது. அப்ப நுகர்விற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள், அகற்றப்படுகின்ற பொருட்களின் அளவை குறைக்கிறது. சரியா? அதே போன்று சூழல் பாதிக்கக்கூடிய பொருட்களை நிராகரிக்கிறது, பயன்படுத்தாம இருக்கிறது. இதன் மூலமா வந்து என்ன செய்யலும், நிலைபெறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யலும். ரைட். ரைட். அடுத்தது 14 தொடக்கம் 16 வரையான வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடைகளை எழுதுக. ரைட். முதலாவது 14வது கேள்வியை பாருங்க. வாடிக்கையாளர் தொடர்பாக நிறைவு செய்யப்பட வேண்டிய சமூக பொறுப்புகளை குறிப்பிடட்டாம். அப்ப 4 பொறுப்புகள் என்னது? நாங்க மேல வந்து MCQ கேள்விகளின் மூலமா ஒவ்வொன்று பார்த்துருந்தோம். வாடிக்கையாளர் தொடர்பாக நிறைவு செய்ய வேண்டிய சமூக பொறுப்புகள் என்ன? நியாயமாக நடந்து கொள்றதா இருக்கலாம். சரியா? நியாயமாக நடந்து கொள்ளுதல். அதே மாதிரி வந்து சேதங்களை இழிவுபடுத்துறது, சேதங்களை இழிவுபடுத்துறது. அதே மாதிரி உரிமைகளை பாதுகாக்கிறது, உரிமைகளை பாதுகாக்கிறது. அதே மாதிரி தரமான உற்பத்திகளை வந்து வழங்குறது, தரமான உற்பத்திகளை வந்து வழங்குறது வாடிக்கையாளருக்கு. அப்ப இப்படியான விடயங்களை சொல்லலும். அதாவது வாடிக்கையாளர் தொடர்பாக நிறைவு செய்யப்பட வேண்டிய சமூக பொறுப்புகள்: நியாயமாக நடந்து கொள்றது, சேதங்களை இழிவுபடுத்துறது, உரிமைகளை பாதுகாக்கிறது, தரமான உற்பத்திகளை வழங்குறது. ரைட். இதுல சொல்லலும். அதே மாதிரி 15வது கேள்வியை பாருங்க. சமூக பொறுப்புடன் தொடர்புடைய தரச் சான்றிதழ்கள் 4 தரட்டாம். அப்ப 4 தரச் சான்றிதழ்கள் சொல்லுங்களேன் நீங்களே. என்னென்ன தரச் சான்றிதழ் வரும்? ISO 14000 ஆ சூழல் முகாமைத்துவம். ஆ AA 1000 பொறுப்பு தொடர்பான நியமம். ம் SA 500 சமூக பொறுப்பு தொடர்பான நியமம். ம் FTS E4 நல்லிணக்க ஸ்ரோமி, உங்களோட வாய்ஸ் வந்து கிளியர் இல்ல. உங்களோட கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ, வாய்ஸ் கிளியர் இல்லை. நான் தான் வந்து நீங்க இந்த கிளியர், உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்லாம திக்கி திக்கிக்கையும் நான் தான் வந்து உங்களோட மைக்கை மியூட் பண்றேன். சரியா? ரைட். ISO 9001 அப்படின்னு சொன்னால் தர மேலாண்மை முறைமை, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். 14001 சுற்றுச்சூழல் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை. அதே மாதிரி 27001 தகவல் பாதுகாப்பு மேலாண்மை சொல்லலும். 31,000 அபாய மேலாண்மை. அதே மாதிரி ISO 13,485 மருத்துவ உபகரண தரநிலையை குறிக்குது. ISO 20,000 தகவல் தொழில்நுட்ப சேவை மேலாண்மையை சொல்லுது. ரைட். இதுகள் சம்பந்தமா சொல்லுது. அதுல வந்து 4 நீங்க குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா சரி. அதுல 16வது கேள்வி கேட்டுக்கிறான். நிலைபெறான அபிவிருத்திக்கு பங்களிக்கக்கூடிய 4R என்ன கருகளை தரட்டாம். சிம்பிளான விஷயம். என்னென்ன விஷயம்? 4R என்ன கரு? மீள்சுழற்சி, மீள்சுழற்சி, மீள்பாவனை, பாவனை குறைத்தல், மீள் உருவாக்கம். ரைட், வெரி குட். சரியா? ரீயூஸ், ரிடியூஸ், ரீசைக்கிள், ரீப்ளேஸ். இதுதான் இந்த நிலைபெறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய 4R என்ன கரு. ரைட். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் பார்ட் 2 கேள்விகள். அப்ப பார்ட் 2 கேள்விகளை நாங்க பார்க்கறதுக்கு முந்தி என்ன செய்வோம்னு சொன்னால் சின்ன இடைவெளி ஒன்று எடுத்துட்டு வருவோம். எல்லாரும் மீட்டிங்ல அப்படியே இருந்துட்டு உங்களோட வேலைகளை முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தால
திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். மீட்டிங்ல இருந்து லெஃப்ட் ஆகணும். மீட்டிங்ல இருந்துட்டு எல்லாரும் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு அவங்களோட சின்ன வேலையில முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தால குயிக்கா வாங்க. ரைட். ரைட். இப்போ நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 1 எம்சிக்யூ 10 எம்சிக்யூவும் இடைவெளி நிரப்புற கேள்வி 3ம் அதே மாதிரி எழுதுகிற கேள்வி ஒரு 3ம் பார்த்துட்டு 16 கேள்வி பார்ட் 1ல பார்த்துருந்தோம். சரியா? இந்த அடிப்படையில் தான் எல்லா யூனிட்டுக்கும் நடக்கும். திருப்பி திருப்பி சொல்ல மாட்டேன், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்போ பார்ட் 2 கேள்வி 5 கேள்வி, இந்த யூனிட்டோட சம்பந்தப்பட்ட 5 கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்கிறான்? வணிக ஒழுக்கம் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி வணிகம் ஒன்று வணிக உலக கோவையை உருவாக்கும் போது கவனிக்க வேண்டிய 4 தரப்பினர்களை முன்வைக்குக. சரியா? அப்ப வணிக ஒழுக்கம் என்பதை முதலாவது வரைவிலக்கணப்படுத்திட்டோம். வரைவிலக்கணப்படுத்தி வணிகம் ஒன்று வணிக உலக கோவையை உருவாக்கும் போது கவனிக்க வேண்டிய 4 தரப்பினர்களை முன்வைக்கிட்டோம். சரி, அப்ப வணிக ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் வணிக ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் வணிகம் தன்னுடன் கருமம் மாற்றுகின்ற சகல தரப்பினர்களுக்கும் நன்மையடைய கூடியவாறு நல்லவை எது தீயவை எது அப்ப நல்லவை தீயவை தொடர்புள்ள விளங்கி செயற்படுறதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் வணிக ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வணிக ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா என்ன? வணிகம் அவங்களோட கர்ம மாற்றின் சகல தரப்பினர்களுடைய நன்மை பயக்கக்கூடிய நன்மை எது தீமை எது விளைஞ்சா. அப்ப நன்மை எது தீமை எது அப்படின்றத விளங்கி செயற்படுறதை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? வணிக ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வணிக ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இதை நாங்க வரைவிலக்கணப்படுத்திட்டு அடுத்த தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னா, வணிக உலக கோவையை உருவாக்குற டைம்ல கவனிக்க வேண்டிய 4 தரப்பினர்கள் யாரு? உரிமையாளர், ஊழியர், வாடிக்கையாளர், போட்டியாளர். சரியா? அப்ப அந்த வணிக உலக கோவையை உருவாக்குற டைம்ல கவனிக்க வேண்டிய 4 தரப்பினர்கள் தான் என்ன? உரிமையாளர், ஊழியர், வாடிக்கையாளர், போட்டியாளர். இவர்களை கவனத்தில் கொண்டுதான் நாங்க என்ன செய்வோம்? வணிக உலக கோவையை உருவாக்குவோம். ரைட். இதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்தது 2வது கேள்வி, சூழல் நிலைபேறான பாதுகாப்பு பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி. சூழல் நிலைபேறான பாதுகாப்பு பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி தொடர்புல வணிகங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 2 வீதம் தரட்டாம். ஒவ்வொரு தலைப்புகளையும் 2 வீதம் தரட்டாம். ஆனா இதுல நாங்க 4 வீதம் படி கொடுத்துக்கிறேன். 4 வீதம் இதுல 6 விடயம் கொடுத்துக்கிறேன். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, சூழல் நிலைபேறான பாதுகாப்பு அதே மாதிரி பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி தொடர்புல வணிகம் கவனத்தில் கொள்ள வேண்டிய 2. அப்ப சூழல் நிலைபேறான பாதுகாப்பை அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? வள பயன்பாடு ஐக்கலாம், வளங்களை எப்படி பயன்படுத்துறது, எந்த உற்பத்திக்காக அதிக வளங்களை ஈடுபடுத்துறது விளைஞ்சா. அப்ப எந்த வளங்களை அதிகமா பயன்படுத்துறது, எந்த வளங்களை பாதுகாப்போட பயன்படுத்துறது, எதிர்காலத்துல வளங்கள் குறைவடையாத மாதிரி நாங்க வளங்களை ஈடுபடுத்திக் கொள்றது விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியாக அந்த வள பயன்பாடு சம்பந்தமாக அதே மாதிரி மூலப்பொருள் கழிவுப்பொருள் முகாமைத்துவம், அதே மாதிரி இடர் முகாமைத்துவம், இயற்கையினது கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் என்னன்னு சொன்னால் சூழல் நிலைபேறான பாதுகாப்பு தொடர்புல வணிகங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். பல பயன்பாடு, மூலப்பொருள் கழிவுப்பொருள் முகாமைத்துவம், அதே மாதிரி இடர் முகாமைத்துவம், இயற்கையினது கலாச்சார உரிமங்களை பாதுகாக்கிறதா இதெல்லாம் மேலும் என்ன? சூழல் நிலைபேறான பாதுகாப்போட தொடர்புடைய விடயங்கள், அதாவது வணிகங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி. அப்ப பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி தொடர்புல வணிகங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? பொருளாதார அபிவிருத்தியை உறுதி செய்யறது, வினைத்திறனான வள பயன்பாடு காணப்படுறது, அதே மாதிரி போட்டி நிலைமைகளை சரியான முறையில் முகம் கொடுக்கிறது, உற்பத்தியும் நுகர்வும், பூரண வேலை வாய்ப்பு, சர்வதேச வர்த்தகம்,
விளைஞ்சா சொல்றது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா பொருளாதார நிலை பேரானது என்பதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வணிகங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், அதோட தொடர்புடைய விடயங்கள். விளைஞ்சா அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்து அடுத்து வந்து இன்னொரு விடயம் இருக்கிறது. எனது சமூக கலாச்சார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறை. அதுக்கான உதாரணமா என்ன சொல்லலும்? மக்களுக்கு சமனான சந்தர்ப்பம், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், கலாச்சார சூழல், ஊழியர் தொடர்பு, வேற தேசிய கலாச்சார சமூகத்துல சம்பிரதாயங்களை ஓரினத்தன்மை, சமூகத்துல ஓரினத்தன்மை ஏற்படுத்துறது வேற. மனித மூலதனம், மனித மூலதனத்தை வந்து பராமரிக்கிறது. வெரி குட். வேற கலாச்சார சூழலை வந்து பாதுகாக்கிறது, வறுமை நிலையை இழிவுபடுத்துறதுக்காக கர்மம் மாற்றுதல். விளைஞ்ச சொல்லுது இதெல்லாம் வந்து என்ன, வணிக நிறுவனங்கள் சமூக கலாச்சார நிலைபேறான தன்மைகளை உறுதி செய்யறதுக்காக கர்மம் மாற்றுற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். விளங்கினா ஊழியர் தொடர்பு, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. விளைஞ்ச சொல்றது இந்த விடயங்களை ரைட். அடுத்தது மூன்றாவது கேள்விக்கு வாரம். சட்ட பொறுப்பு என்றால் என்னவென்று குறிப்பிட்டு ஒரு வணிகம் ஒன்று பின்பற்ற வேண்டிய சட்ட பொறுப்புகள் 2 தருக. ரைட். அப்ப சட்ட பொறுப்புனா என்ன, ஒரு வணிகம் பின்பற்ற வேண்டிய சட்ட பொறுப்புகள் 2 தரட்டும். ரைட். முதலாவது சட்ட பொறுப்புனா என்னன்றது முதலாவது விளங்கிக் கொள்ளணும். வணிகங்கள் வந்து நாட்டுல உள்ள சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள், இப்படித்தான் நடந்து கொள்ளணும். விளைஞ்ச சொல்றது இப்படித்தான் வணிகத்தை நடத்தணும், இந்த அடிப்படையில தான் உன்னை வணிகம் ஈக்கணும், உணவு கடன்னா இப்படி ஈக்கணும், ஃபேக்டரினா இப்படி ஈக்கணும், விளைஞ்சா இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றணும். அப்ப இப்படியான வணிகங்கள் நாட்டில் ஈக்கிற சட்ட திட்டங்களை, பிரமாணங்களை பின்பற்ற வேண்டிய கடமைகளை கொண்டிருக்கிறத தான் நாங்க என்னன்னு சொல்றோம் சட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். சட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப வணிகம் ஒன்று பின்பற்ற வேண்டிய சட்ட பொறுப்புகள் 2 கேட்டுக்கிறான். உள்ளூராட்சி மன்றங்கள்ல சட்ட திட்டங்களை பின்பற்றது, மத்திய அரசின் சட்ட திட்டங்களை பின்பற்றது, மாகாண சபையில சட்ட திட்டங்களை பின்பற்றது. விளைஞ்ச சொல்லுது. அப்ப இப்படியான சட்ட திட்டங்களை பின்பற்றது எனது, அதாவது வணிகம் ஒன்று பின்பற்ற வேண்டிய சட்ட பொறுப்புகள் அப்படின்னு உதாரணமா சொல்ல இயலும். சரி. அதே மாதிரி அடுத்தது 4வது கேள்வி சொல்றேன் என்னன்னா, நடைமுறையில உள்ள வணிகம் ஒன்றினை உதாரணமாக கொண்டு, சரியா, நடைமுறையில உள்ள வணிகம் ஒன்று உதாரணமாக கொண்டு அது நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற முறையினை குறிப்பிடட்டாம். நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற முறையினை குறிப்பிடட்டாம். ரைட். அப்ப உதாரணமா இங்க வந்து நான் குறிப்பிட்டது இந்த ஆன்சருக்கு எங்களோட அடிப்படையில் நீங்க எந்த ஒரு வணிகத்தையும் நீங்க குறிப்பிடலாம். ஏன்னா நடைமுறையில இருக்கிற ஒரு வணிகம், KFCயோ அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு வணிகத்தை விட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சரை கொடுக்கணும். இதுல வந்து உதாரணத்துக்கு நான் கொடுத்தேன் கல்யாணி ஆடையகம் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப ஆடையகம் அப்படின்னு சொன்னால் ஆடை சம்பந்தமாக, ஆடை தொழிற்சாலையோட ஆடை உற்பத்தியோட சம்பந்தமான ஆன்சர் தான் கீழே அங்கனைக்கு அதோட தொடர்புதான் கொடுக்கணும். விளைஞ்சா சொல்றது சரி. அப்ப பொதுவான ஆன்சரும் எல்லாத்துக்கும் பொதுவான ஆன்சரையும் அங்கனையே கொடுக்கணும். அதே முதலாவது பாருங்க, இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வந்து இந்த கல்யாணி ஆடையம் எப்படி வந்து பங்களிப்பு செய்து அப்படின்னு சொன்னா, தொழிற்சாலை கழிவுகளை சூழலுக்கு சேதமின்றி வந்து அகற்றுறது. விளைஞ்சா சொல்றது பொலித்தீன், அதே மாதிரி கழிவு புடவைகள், இதுகளை வந்து தொழிற்சாலை கழிவுகளை சூழலுக்கு சேதமின்றி அகற்றுச்சு அப்படின்னு சொன்னா அது நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யுது. விளைஞ்சா சொல்றது. ஆனா பொதுவா இதுல நிலைபேறான அபிவிருத்தின்னு கேட்டுக்கிறான். அதுல வந்து சூழல் நிலைபேறான அபிவிருத்தியா அல்லது வந்து சமூக கலாச்சார நிலைபேறான அபிவிருத்தியா, அதே மாதிரி வந்து அல்லது பொருளாதார ரீதியான பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி போட்டு குறிப்பிடல. பொதுவா என்னன்னு குறிப்பிட்டான், நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ய முடியும் குறிப்பிடட்டான். அப்ப தொழிற்சாலை கழிவுகளை வந்து சூழலுக்கு சேதமின்றி ஆகிறது.
விளைஞ்சா அதே மாதிரி சூழல் சட்டதிட்டங்களுக்கு அமைய கரும மாற்றுதல் ஆகிக்கலாம். அதே மாதிரி மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்களை வழங்குறது, ஆண் பெண் வேறுபாடின்றி விளைஞ்சா அப்ப சமமான சந்தர்ப்பங்களை வழங்குறது. சரி, அதே மாதிரி மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யறது. சரி, சிறுவர்கள் ஊழியர்களை வந்து சிறுவர் ஊழியர்களை வந்து பயன்படுத்தாம அந்த வேலை செய்யக்கூடிய இந்த கல்வி கற்கக்கூடிய ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது. விளைஞ்ச சொல்றது அந்த வயசுல வைக்கிறாக்களை பயன்படுத்தாம என்னது அந்த 18+ ஆக்களை வந்து பயன்படுத்துறது வேலைகளுக்கு. விளைஞ்ச சொல்றது அப்ப இப்படியான மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யறது, கலாச்சார சூழலை வந்து பாதுகாக்கிறது, விளைஞ்சா பொருத்தமான ஆடை வடிவமைப்புகளை செய்யறது, விளைஞ்சா அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, அதே மாதிரி சூழல் நேய கொள்கைகளை பின்பற்றதை வைக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் அந்த வணிகமானது எனது நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற முறை. சரியா? நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற முறை. ரைட். இதை வந்து நீங்க உங்களோட ஆன்சர் படி நீங்க எந்த ஒரு உதாரணத்தையும் குறிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர்களை கொடுக்கலும். இல்லாட்டி பொதுவான எல்லா நிறுவனங்களுக்கும் பொதுவான ஆன்சரையும் கொடுக்கலும். இப்ப வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றது எந்த ஒரு உதாரணத்தை எடுத்தாலுமே வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்றது வரும். விளைஞ்சவங்க சொல்றது அப்படியான பொதுவான ஆன்சரையும் கொடுக்கலும். ரைட். அடுத்தது 5வது கேள்வி. 4R எண்ணக்கருவை குறிப்பிட்டு அதன் வரைவிலக்கணத்தை ஒவ்வொரு உதாரணம் வீதம் தருக. சரி, அப்போ 4R எண்ணக்கரு நாங்க பார்த்திருந்த விஷயம் தான். பாவனையை குறைக்கிறது ரெடியூஸ், அதே மாதிரி மீள் பாவனை ரீயூஸ், மீள் உருவாக்கம் ரீப்ளேஸ், அதே மாதிரி மீள் சுழற்சி ரீசைக்கிள். அப்ப மீள் சுழற்சியை நாங்க 2 வடிவங்கள்ல சொல்லுவோம், அப் சைக்கிள் லோ சைக்கிள் அப்படின்னு சொல்லி. இப்ப முதலாவது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் பாவனையை குறைக்கிறது ரெடியூஸ். அப்ப பாவனைய குறைக்கிறது அப்படின்னு சொன்னால் சூழலில் அகற்றப்படும் கழிவுப் பொருட்கள் அளவினை இழிவுபடுத்துகிறது. விளைஞ்சது கொலை அந்த பாவனையை வந்து என்ன செய்யறது, குறைக்கிறது, இழிவுபடுத்துறது. அளவு அதாவது கழிவு பொருட்கள் அளவை குறைக்கிறது. விளைஞ்சா கழிவுப் பொருட்கள் அதிகமா சேராமைக்கிறதுக்கு அந்த பொருட்கள் அளவினை வந்து குறைக்கிறது. அகற்றப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் அளவை குறைக்கிறது. உதாரணம், பொதியிடலின் போது அழிவடையாத பொலித்தீன்களை பயன்படுத்தாமைக்கிறது, அழிவடையக்கூடிய பொலித்தீன்களை பயன்படுத்துறது, சுத்தமான நீரை வந்து பிளாஸ்டிக் போத்தல்ல ஊற்றாமைக்கிறது. விளைஞ்சா இப்படியான விடயங்களை வந்து செய்யற டைம்ல பாவனையை வந்து குறைக்கிறது. அதாவது சூழல்ல அகற்றப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் அளவு வந்து என்ன செய்யும், குறைக்கப்படும், இழிவுபடுத்தப்படும். விளைஞ்சா ரைட். அடுத்தது மீள் பாவனை ரீயூஸ். சரியா? மீள் பாவனை அப்படின்னு சொன்னா என்னன்னா, உற்பத்தி நடவடிக்கையின் போது அல்லது நுகர்வின் போது பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பாவனைக்கு எடுக்கிறது. இதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், மீள் பாவனை ரீயூஸ்னு சொல்லுவோம். சில அந்த நஞ்சு பொருள்ல நஞ்சு போத்தல்ல, அதாவது வயல்களுக்கு அந்த நோய் ஏற்படுகின்ற டைம்ல அந்த நோய்களுக்கு எண்ணெய் மருந்து அடிக்கிற டைம்ல அந்த மருந்துல வரும் சில போத்தல்ல போட்டிப்பான். இதை வந்து இது வந்து மீள்பாவனைக்காக இதை எடுக்காதீங்க, மீள்பாவனைக்காக இதை எடுக்காதீங்க. விளைஞ்ச சொல்றது. அப்ப ஏன் அதை சொல்றான்னு சொன்னா, அது நச்சு பதார்த்தத்தை வந்து உள்ளடக்கிக்குது, அதை மீள்பாவனை செய்யலாது. சிலவங்க வந்து அதை வந்து வயல்களுக்கு நீர் கொண்டு போறதுக்காகவோ அல்லது வேற வேற தேவைகளுக்கோ பயன்படுத்துறதுக்காக அவங்க முன் வருவாங்க. ஏன்னா போத்தல் ஒன்று தானே, சும்மா கிளியர் ஆகிக்குது, நல்லா ஆகிக்குது, சில போத்தல் இதுல ஆகிக்கும். அப்படியாக அந்த மாதிரி செய்யற டைம்ல அதை வந்து என்ன செய்யறான், அதுலயே அதுல குறிப்பிட்டிருக்கிறான் என்ன, மீள்பாவனைக்காக இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. விளைஞ்ச சொல்றது மீள்பாவனைக்காக பயன்படுத்தாதீங்க. அப்ப இதை வந்து மீள்பாவனை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, உற்பத்தி நடவடிக்கையின் போது அல்லது நுகர்வின் போது பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பாவனைக்கு எடுக்கிறது. உதாரணமா, உணவினை பொதிவு செய்யக்கூடிய பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீனை பயன்படுத்தாது உணவு பெட்டிகளை பாவிக்கிறது. விளைஞ்ச சொல்றது. அப்ப பாவிக்கிறதின் மூலமா அதை வந்து என்ன செய்யலும், நிறைய நாட்களுக்கு அதை அந்த உணவுப் பொருட்களை ஸ்கூல்களுக்கு பாடசாலைகளுக்கோ அல்லது வேலைத்தலங்களுக்கோ கொண்டு செல்லக்கூடிய மாதிரிக்கும் அதை என்ன செஞ்சு சுத்தம் செய்யுது. விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி கழிவு கடதாசிகளை சிறு குறிப்புகளை எழுதுறதுக்காக பயன்படுத்துறது.
விளைஞ்சு அது சின்ன பேப்பர்களை வந்து சும்மா வீசி விடாம குப்பைகளில் போடாம அதை வந்து சும்மா அழகா கிளீனாக அதை வெட்டி எடுத்து அதை ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அதை வந்து பயன்படுத்துறதா இருக்கலாம். விளைஞ்ச சொல்றது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஒரு விடயத்தை மீண்டும் பயன்படுத்துறது. ஒரு ஒரு நுகர்வின் போது பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை தொடர்ச்சியாக என்ன செய்யறது மீண்டும் மீண்டும் பாவனைக்கு எடுக்கிறது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் மீள் பாவனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா மீளுருவாக்கம். மீளுருவாக்கம்டா என்ன உற்பத்தி கருமங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இயற்கை வளங்களிலிருந்து மீள உருவாக்கக்கூடிய வளங்களை மீண்டும் சூழலினால உருவாக்குறது. இப்ப உதாரணமா காட்டில் உள்ள மரங்களை வந்து மூலப்பொருளாக பயன்படுத்தும் நிறுவனங்கள் காட்டில் உள்ள மரங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துறது. விளைஞ்ச சொல்றது. அப்ப அதெல்லாம் அழிவடையக்கூடிய விடயங்கள் ஆகிக்கிறதால அது வந்து குறைந்து போகக்கூடிய விடயங்கள் ஆகிக்கிறதால அது வந்து இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் என்றதால ஒரு விடயத்தை உதாரணமா மீன் பிடிக்கிறார்கள் வந்து அவங்க வந்து மீன் வளர்ப்பை மேற்கொள்றதாகிக்கலாம். விளைஞ்சா இப்ப இப்படி அதாவது ஒரு உற்பத்தி கர்மங்களுக்காக பயன்படுத்தப்படுகிற இயற்கை வளங்களில் இருந்து பெறக்கூடிய மீள உருவாக்கக்கூடிய வளங்களை மீண்டும் சூழலினால உருவாக்குறது. காட்டில் உள்ள மரங்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தும் நிறுவனங்கள் காட்டில் இருக்கிற மரங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்தணும். மீனை வந்து பிடிச்சி அதை வந்து விற்பனை செஞ்சு அதுல இருந்து லாபம் காண்றாக்கள் அதை வந்து ஒரு ஒரு பிசினஸா செய்யறாக்கள் அந்த மீன் வளர்ப்புல ஈடுபடணும். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்ததாக என்ன மீள் சுழற்சி ரிசைக்கிள். அப்ப மீள் சுழற்சி அப்படின்னு சொன்னா என்ன கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வேறு வகையான பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக மாற்றுது தான் மீள் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி என்ன செய்யறது வேறு வகையான பொருள் ஒன்று உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக மாற்றுது. இல்லையா அந்த மீள் சுழற்சியை நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். எப்படி அப்சைக்கிள் லோ சைக்கிள். குறைந்த பெருமானம் கொண்ட மூலப்பொருட்களை உயர்ந்த பெறுமதியுடைய உற்பத்தி பொருள் என்ற நிலைமைக்கு மாற்றுதல் நாங்க என்ன சொல்லுவோம் அப்சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வைக்கோல் அந்த வெள்ளாமை வெட்டுறதுல இருந்து வரும் அந்த வைக்கோல்கள் வைக்கோல் அப்படின்னு சொல்றது. அந்த வைக்கோல்ல இருந்து பேப்பர்கள் அந்த கடதாசிகளை வந்து தயாரிக்கிறதா ஈகலாம். இது அப்சைக்கிள். ஏன்னா அந்த வைக்கோல்ட பெருமதி குறைய ஆனா கடதாசியின் பெருமதி கூட. குறைந்த பெருமானம் கொண்ட மூலப்பொருட்கள்ல இருந்து உயர்ந்த பெருமதி உடைய உற்பத்தி பொருள் என்ற நிலைமைக்கு மாற்றுதல் அப்சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். லோ சைக்கிள் அப்படின்னு சொன்னா உயர்ந்த பெருமானம் கொண்ட உற்பத்தியை வந்து குறைந்த பெருமானம் கொண்ட மூலப்பொருள் என்ற நிலைமைக்கு மாற்றுதல். உதாரணமா வந்து பாவனையில இருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களை உடைத்த சிறு சிறு பாகங்களை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறது. சின்ன சின்ன பாகங்களை வந்து வேறு பயன்பாட்டுக்கு பென்ஸ் காரோ இல்லாட்டி ராயல் என்ஃபீல்ட் அதுல இருந்து சில ஆக்சிடென்ட் படுற டைம்ல அந்த உயர்ந்த பெருமானம் கொண்ட உற்பத்தியை வந்து குறைந்த பெருமானம் கொண்ட மூலப்பொருட்கள் என்ற நிலைமைக்கு மாற்றுதல தான் லோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மீள் சுழற்சி வந்து 2 வகைகளாக வகைப்படுத்தப்படும். இந்த 4 எண்ணக்கருல 4 விடயத்தையும் நீ என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட், இது கிளியரா விளங்கினா இல்லையா? சிரோமி, நஜீம், அம்ஷினி, அஸ்னா, ஹனா, கிருஷான், முர்ஷிதா, சல்மான், ஷஹாம், தனு, யதுர்சனா கிளியரா விளங்கிட்டா? ஓ சார் விளங்கிச்சு சார். ரைட், வெரி குட். சரி, அப்ப நாங்க இதோட யூனிட் 2 முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல யூனிட் 13 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? யூனிட் 13 அடுத்த கிளாஸ்ல நடக்கும். ஸோ அதுக்கு ரெடியா வீரீங்க. இதுக்கு பிறகு வந்து எல்லாரும் லைவா ஜாயின் பண்ண பாருங்க, ஆக்டிவ் ஆயிருங்க. இப்போ சம்டைம் தொடர்ச்சியா கிளாஸ் நடந்தாலும் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு குறையத்தான் நீக்குது, ஒரு 50 நாள் தான் நீக்கும். ஸோ தொடர்ச்சியா கிளாஸை வந்து போட வேண்டி இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு வந்து நான் இப்போ நைட்ல கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். மார்னிங் கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் நைட் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் வந்து குழம்பிக் கொள்ள தேவையில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் ரெடி ஆவீங்க. லைவாக ஜாயின் பண்ணால் இன்னும் யூஸ் ஆகிக்கும். ரைட், இப்போதைக்கு நாங்கள் கிளாஸை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். Thank you, sir.